எந்த வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உங்கள் ப்ளோ டவுனுக்கான ஃப்ரீக்வன்சியும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ப்ளோ டவுன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி நல்லா நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வாட்டர் வாங்குறீங்க, டிடிஎஸ் வாட்டர் 1000ல் வாங்கி சீக்கிரமே வந்து உங்களுக்கு சிஓசி லெவலில் அச்சீவ் ஆகிடுது. இது ரொம்ப கம்மி வாங்குறீங்க, ஒரு ப்ராசஸ் ஆர்ஓ ப்ராசஸ்லேருந்து அந்த வாட்டர் வந்து வாங்குறீங்க, இல்லை ஒரு டிஎம் பிளான்ட்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இன்னும் ரொம்ப வந்து கம்மியாயிடும். லைஃப் வந்து உங்களுக்கு நிறைய வரும். அதாவது அந்த லைஃப் சென்ஸ் என்னன்னா, உங்களுடைய அந்த சிஓசி அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். உங்களுடைய வாட்டரோடைய ரெக்யர்மெண்ட்டும் மேக்கப் வாட்டர் ரெக்யர்மெண்ட்டும் ஒவ்வொரு பீரியட்ல அப்படியே கிராஜுவலாக கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்படி தான் வந்து டிடிஎஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒன்று ஹை டிடிஎஸ் போச்சு அப்படின்னா பார்ஷலி ப்ளோ டவுன் ஆர் ஃபுல் ப்ளோ டவுன் பண்ணணும். அப்படி இல்லை சீக்கிரம் வந்து நடந்துகிட்டே இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும்னா நீங்கள் ஆர்ஓ வாட்டர் டிஎம் வாட்டர் கொண்டு வந்து ரெடியூஸ் பண்ணி